இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 80 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பெருமை பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த 80 ஆண்டுகளிலேயும் இப்படியான ஒரு அவல சூழ்நிலை ஒரு ஊர்ல நிலவிக்கிட்டு இருக்கு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா மாத்தாம்பட்டினம் என்கிற கிராமத்திலிருந்து கோணையாம்பட்டினம் என்கிற கிராமத்திற்கு பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பசங்க இந்த மரப்பாலத்தை பயன்படுத்தி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மூங்கில் பாலத்தை நம்பி தான் அவங்களுடைய பயணம் தினந்தோறும் இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த பாலத்தில் இருந்து அந்த பாலம் முறிந்து கீழே விழுந்து ஒரு மாணவிக்கு அடிபட்டு காலில் பெரிய அளவில் ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த ஊரில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தாலும் ஒரு சின்ன வேலை இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு ஒரு சின்ன பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த பள்ளி மாணவர்களும் தினந்தோறும் பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கு இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். சமீபத்தில் அக்செப்ட் என்கிற அமைப்பை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஜெக சண்முகம் என்பவர் கூட போயிட்டு சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்காரு. இந்த அவல நிலை தொடர்ந்தால் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அக்செப்ட் என்கிற அமைப்பு மற்றும் ஏனைய மக்கள் நலனை விரும்பக்கூடிய அமைப்புகளோடு ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அங்கே வசிக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுத்தந்து பாதையை பெற்றுத்தந்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவோம் என்பதை இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களின் எதிர்கால நலனை காக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் தயவுசெய்து பகிர்ந்து தமிழக அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போங்க. நன்றியும் வணக்கங்களும்.